இது உங்கள் மாம்ஸ் நரேஷன். விதவிதமாக உரங்களை தயார் பண்ணுற நாம் பேசிக்காக கிடைக்கிற மாட்டுச் சாணத்தை நம்ம எப்படி தயார் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீட்டு பக்கத்தில் இருந்து ஒரு பை நிறைய காய்ந்த மாட்டுச் சாணம் கிடைத்தது. நான் காய்ந்த மாட்டுச் சாணத்தை தான் கேட்டிருந்தேன். ஓரளவுக்கு நல்லா ட்ரையாக இருந்தது, ஆனால் அது பெரிய பெரிய சைஸில் இருந்தது. இதை இப்படியே நம்ம தோட்டத்திற்கு உபயோகிக்க முடியாது. அதனால் உபயோகிக்கிற வகையில் அதை நம்ம மாற்றி செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் இந்த முறையை கையாண்டேன். இது லோக்கலில் வாங்கினால மாட்டு சாணத்தோடு அந்த குப்பையும் தான் கலந்துருந்தது. இப்போ ஒரு பக்கெட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அந்த தண்ணீரில் இந்த பெரிய பெரிய சைஸாக இருந்த அந்த கவுடங் கேக்ஸை அதில் போட்டு நல்லா ஊற வைத்து கொள்ளணும். இதுக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டெல்லாம் கிடையாது. எவ்வளவு நம்மளால் ஊற வைக்க முடியுமோ அப்படி இதை நம்ம ஊற வைத்து கொள்ளலாம். ராத்திரி வேளையில் இப்படி மூடி அதை ஒரு 2 நாட்களுக்கு நான் அப்படியே வைத்து விட்டேன். தினமும் அதை லைட்டாக கொஞ்சம் கலக்கி மட்டும் விட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நொதிச்சு நல்லா ஊறி இப்படிப்பட்ட ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைத்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த கேக்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி ஊறி இருக்குது. மாட்டுச்சாணம் ஊறி இருந்த தண்ணீர் பாருங்கள் இவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. இதை நல்லா டைல்யூட் பண்ணி நம்ம செடிகளுக்கு ஊற்றி விடணும். ஆனால் நான் அன்றைக்கி இருந்த அவசரத்தில் ரொம்ப டைல்யூட் பண்ணலை, கொஞ்சமாக டைல்யூட் பண்ணி தான் ஊற்றி விடுகிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் செடிகள் வாடி போகும். இந்த ஊறி இருக்கிற கவுடங்க சிலர் அப்படியே செடிகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. நான் இதை மக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் என்னோடய தோட்டத்தில் இப்படி ஒரு டப்பில் மண் இருந்தது. இப்போ எதுவும் விளைவிக்காததுனால இந்த மண்ணில் நான் ஊற வைத்திருந்த இந்த மாட்டுச்சாணத்தை அந்த டப்பில் கொட்டி இந்த மாதிரி வைத்து கொண்டோம். பக்கெட்டில் இருந்த ஊறிய சாணம் முழுவதும் இதில் வந்துருச்சு. இப்போது இதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு நம்ம மண்ணை எடுக்கணும். இப்போ நிறைய தொட்டிகளில் உபயோகப்படுத்தப்படாத மண் இருக்குது. அந்த மண்ணை எடுத்து இந்த சாணி மேலே கவர் பண்ணி விடணும். இந்த சாண உரம் நல்லா மக்கி வரும்போது நம்ம பயமில்லாமல் செடிகளுக்கு பயன்படுத்த முடியும். சாணம் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்ல மண்ணை அதுக்கு மேலே திக்காக ஒரு லேயர் நம்ம போட்டு மூடி விடணும். இந்த மண் எப்பொழுதும் ஈரமாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளணும். அதனால் மேல் மண்ணில் நம்ம தண்ணீர் தெளித்து ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணணும். இது நல்ல வெயில் காலமாக இருப்பதுனால ரொம்ப சீக்கிரம் தண்ணி இவாப்ரேட் ஆகி ட்ரை ஆகிடும். இது சீக்கிரம் மக்காது. அதனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் சாக்கை அது மேலே போட்டு அதற்கு மேலே 2 மண் தொட்டியை வெயிட்டுக்காக வைத்திருக்கிறோம். தினமும் காலையில் போய் செக் பண்ணிவிட்டு நம்ம தண்ணீரை தெளித்து விட்டு வரலாம். இது எப்படியும் நன்றாக மக்கி உரமாக மாறுவதற்கு 1-2 மாதங்கள் எடுக்கும். இன்னொரு க்ரோ பேக் கூட காலியாக இருந்தது. மிச்சமான அந்த கவுடங் கேக்ஸை அந்த பேக்கில் போட்டு இப்போ அதையும் நிரப்பி இந்த மாதிரி ரெடி பண்ணி வைத்திருக்கிறோம். இதுவும் வெயிலில் காயாமல் ஈரப்பதத்தை தக்க வைத்து கொள்வதற்காக வேஸ்டான பிளாஸ்டிக் எடுத்து இதற்கு மேலே மூடி விட்டுறோம். அப்போது அந்த ஈரப்பதம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கும். இப்படி தான் இதை மக்க வைக்கணும். இது மக்க வைத்த பிற்பாடு ஒரு வீடியோ உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணுறேன். மிச்சம் இருந்த சாணத்தை இப்படி ஒரு கவரில் போட்டு நல்ல டெரஸில் ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், ட்ரை ஆனது இப்படி இருக்குது. அதே உடைந்து தூளாகிறது. இதை நான் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வைத்துக்கொள்கிறேன். எப்பெல்லாம் தேவையோ தண்ணீரில் ஊற போட்டு அந்த லிக்விட் ஃபர்டிலைசராக நம்ம மற்ற செடிகளுக்கு இதை கொடுக்கலாம். மற்ற மண் கலவையோடு கூட ஊற வைத்த சாணத்தை கலக்கி விடலாம். மாட்டுச்சாண உரத்தில் NPK இருப்பதனால இந்த செடிகளுக்கு பேசிக்கான எல்லா உரத்தையும் இந்த மாட்டுச்சாணமே கொடுத்து விடுகிறது. அதுவும் இல்லாமல் நமக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடியது இது. இப்படி உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிச்சின்னா நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.